இந்தியாவினுடைய தென் பகுதியை சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். கேரள மாநிலத்தை சேர அரசர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாள் அந்த நேரத்தில் சேரமால் பெருமாள் என்ற ஒரு அரசர் அவருடைய மாளிகையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். சந்திரன் இரண்டாக வெடித்து ரெண்டு பாதி ரெண்டு திசையை நோக்கி செல்லுகிறது. கடைசி அவருடைய வசியத் மாலிக் பின் தீனார், நீ என்ன நாட்டுக்கு போகணும், என் குடும்பத்தினத்திலே வசியத் என்று சொல்லணும், முழு என்னுடைய குடும்பமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வசியத்தை சொல்ல வேண்டும், இஸ்லாத்தை படித்துக் கொள்ள வேண்டும், இதை நிறைவேற்றுவாயா? ஆம், நான் நிறைவேற்றுவேன். அப்படியே அவர் வருகிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை சொல்லுகிறார், படித்துக் கொடுக்கிறார், அவருடைய வசியத் நிறைவேற்றப்படுகிறது. யா ஆயிஷா லகத் குல்தி கலிமத்தன், நீ ஒரு வார்த்தையை இப்ப சொன்னாய், இந்த வார்த்தையை தூக்கி லவ் முஸிஜத்தில் பஹர், கடலில் கலக்கப்பட்டால் லமஸஜதுஹு, அந்த கடலினுடைய இயற்கை தன்மை, அந்த உப்பு தன்மை இழந்து அது கசப்பாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن دماءكم وأموالكم وأعراضكم حرام عليكم كحرمة يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا متفق عليه أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏழு வானங்களுக்கு சொந்தக்காரன் ஏழு பூமிகளுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகிறேன், அவனை புகழ்கிறேன், அவனுடைய பெயரை கொண்டே ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, கண்ணியம் பொதிந்த மாதம், மேன்மை மிகுந்த மாதம், ரபீஉல் அவ்வல் மாதம். ரபீஉல் அவ்வல் வசந்த காலத்தின் ஆரம்பம் என்று பொருள் தரக்கூடிய ஒரு சங்கையான மாதத்தில் ஒரு மனிதரை பற்றி முழு உலகமே வியந்த ஒரு மனிதர், வையகமே உயர்த்தி வைத்த ஒரு உத்தமர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் படிப்பதற்கும் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் உடலாலும் பொருளாலும் இந்த நிகழ்வுகளுக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள், செலவழிக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அவனுடைய மக்ஃபிரத்தை கொடுத்து ஈருலகிலும் அல்லாஹ் வெற்றியை நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இன்று முஸ்லிம்களாகிய நாம் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிக பலவீனமான ஒரு விடயம்தான் எங்களுடைய முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாறுகளை, சரிதைகளை படிப்பதற்கும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் ரபீஉல் அவ்வல் மாதமே வர வேண்டும்.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும், அந்நியர்கள் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களிடத்தில் இல்லாத ஒரு மிக முக்கியமான தன்மை அந்நியர்களிடத்தில் இருக்கிறது. சமீபத்தில் கேட்ட ஒரு காணொளி, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் சொல்லுகிறார், இந்த உலகத்தினுடைய நிம்மதி, இந்த உலகத்தினுடைய நிம்மதியான சுபீட்சமான வாழ்க்கை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காட்டி தந்த வழியில் தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு அந்நியர். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்நியர்கள் படிக்கிறார்கள் சரிதைகளை. அவர்கள் காலம் நேரம் குறிப்பிட்டு படிக்கவில்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய சுதந்திரம், இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட பல மனிதர்களில் மிக முக்கியமான ஒரு மனிதர் மகாத்மா காந்தி. அவர் தன்னுடைய ஒரு பொழுது அவர் சொல்லுகிறார், ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் வாளால் பரத்தப்பட்ட ஒரு மார்க்கம், இஸ்லாம் யுத்தங்களினால் பரத்தப்பட்ட ஒரு மார்க்கம், இஸ்லாம் வன்முறையால் பரத்தப்பட்ட ஒரு மார்க்கம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். எப்பொழுது என்னுடைய கரத்தில் 4 பாகங்கள் கொண்ட முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரிதை எனக்கு கிடைத்ததோ, அதை படிக்க ஆரம்பித்தேன். படிக்க படிக்க, ஒவ்வொரு சம்பவங்களை படிக்க படிக்க, அவர்களினுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள், அவர்களினுடைய அடிமைத்துவம், அவர்களினுடைய குணாதிசயம், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களினுடைய கொடுக்கல் வாங்கல், இவைகளை படிக்க படிக்கதான் என்னுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இஸ்லாம் வாளால் பரத்தப்பட்ட மார்க்கம் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையால் பரத்தப்பட்ட மார்க்கம் என்று நான் நினைத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, 4 பாகங்கள் கொண்ட ஒரு புத்தகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு, ஒரு மனிதனுடைய தீய எண்ணத்தையே மாற்றுகிறது என்றால் எப்படி உலகத்தில் வாழ்ந்திருப்பார்? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1932ஆம் காலப்பகுதியில் வாழ்ந்த மிக முக்கியமான அமெரிக்காவினுடைய ஒரு வாழ்வியல் ஆய்வாளர் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லப்படுபவர், அவர் ஒரு மனிதனுடைய உலகத்தில் தரை சிறந்த தலைவர்களினுடைய சரிதைகளை படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மனிதர். அவர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதுகிறார். உலகில் தலை சிறந்த தலைவர்கள், உலகில் தலை சிறந்த தலைவர்கள், சரித்திரம் படைத்த தலைவர்கள், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்வியல் ஆய்வாளர் வாழ்க்கையை ஆய்வு செய்து 100 மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதிலே ஒழுங்குமுறைப்படி 100வது மனிதர், உலகிலே தலை சிறந்த 100வது மனிதர் இன்னார், உலகிலே தலை சிறந்த 90வது மனிதர் இன்னார், உலகிலே தலை சிறந்த 50வது மனிதர் இன்னார், உலகிலே தலை சிறந்த 10வது மனிதர் இன்னார், உலகிலே தலை சிறந்த 4வது மனிதர் 4ஆம் இடத்தை சித்தார்த்த ஸ்ரீ கௌதம புத்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். உலகில் சரித்திரம் படைத்த தலைவர்களில் 3ஆம் இடத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று நாங்கள் சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் என்று சொல்லுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 3ஆம் இடத்தை கொடுக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, 2ஆம் இடத்தை ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி ஒருவருக்கு கொடுக்கிறார். ஐசாக் நியூட்டன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஞ்ஞானிக்கு கொடுக்கிறார். 1ஆம் இடத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஒரு கிறிஸ்தவர், ஒரு கிறிஸ்தவ வாழ்வியல் ஆய்வாளர், அவரிடத்தில் கேட்கப்பட்டது, என்ன காரணம்
முதல் இடத்தை ஒரு கிறிஸ்தவராகிய நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாவுக்கு கொடுக்கிறீர்கள் சொன்னார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு மனிதனுடைய தலை சிறந்த தலைவர்களினுடைய சரிதைகளை படிக்கும் பொழுது ஏற்படாத ஒரு கண்ணியம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையை வரலாறுகளை படிக்கும் பொழுது எனக்கு அந்த கண்ணியம் ஏற்பட்டது என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு வரலாறுகளையும் சம்பவங்களையும் படிக்க படிக்க என்னுடைய உள்ளத்தில் இவருக்கென்றே தனியொரு இடம், உயர்ந்த ஒரு இடம், என்னை அறியாமல் இவருக்கு முதலாவது இடத்தை நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சரிதைகளையும் வரலாறுகளையும் படிப்பதற்கு மிக தகுதியானவர்கள் நாம் தான் சகோதரர்களே. இன்றைக்கு எங்களுக்கு காலம் குறிப்பிட்டு காலம் வரணும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுறதுக்கு, கேட்பதற்கு, படிப்பதற்கு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகம் பல வருடங்களாக இந்த ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. ஈருலகிலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றையினுடைய தலையங்கம் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இறுதி தூதுவத்தினுடைய அடையாளங்களும் அவர்களினுடைய இறுதி ஹஜ்ஜும் மிக முக்கியமான ஒரு தலையங்கம். கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, மக்காவினுடைய காலப்பகுதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சில முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பொழுது மக்காவினுடைய ஹரத்தினுடைய எல்லை பகுதியில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது காஃபிர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் உண்மையான தூதராக இருந்தால் எங்களுக்கு இப்போ ஒரு அதிசயத்தை வெளிப்படுத்தி காட்டுங்க. என்ன அதிசயம் காட்ட வேண்டும் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், தேடி பார்த்தார்கள், சொன்னார்கள், இதோ இருக்கிறது 14ஆம் இரவு பௌர்ணமி சந்திரன், முழுவட்ட சந்திரன், வெண்மையான சந்திரன். இந்த சந்திரனை நீங்கள் உண்மையான தூதராக இருந்தால் பிளந்து காட்டுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயக்கமில்லாமல், பின்வாங்காமல், அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் எப்படி ஒரு கண்ணாடி, வட்டமான கண்ணாடிக்கு நடுவில் நாங்கள் அடித்தால் எப்படி இரண்டாக பிளக்குமோ இதுபோன்று சைக்கினை காட்டினார்கள். அந்த முழுவட்ட சந்திரனுக்கு இப்படி சைக்கினை காட்டினார்கள். அது இரண்டாக வெடிக்க ஆரம்பித்தது. ஒரு பாதி சஃபா என்ற மலையை நோக்கியும் மறுபாதி குஐகயான் என்ற ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையை நோக்கி இரண்டு பாதிகள் அப்படியே பிளந்து கொண்டு செல்லுகிறது. இவர்கள் வாயடைத்து விட்டார்கள். சொன்னார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய கண்களை கட்டிவிட்டார். சூனியத்தில் 4 வகை இருக்கிறது கண்ணியமானவர்களே. அதிலே ஒரு வகைதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் பிரபல்யமாக இருந்த ஒரு சூனியம், கண்கெட்டி வித்தை என்று சொல்லுவோம். அசலான ஒரு பொருளை போட்டால் அவர்கள் நினைக்கும் பொருளாக அவர்களுடைய கண்ணுக்கு விளங்கும். கயிறை போட்டார்கள், பாம்பாக அது படம் எடுத்து காட்டியது. கண்கட்டி வித்தை. இந்த சூனியத்தை, கண்கட்டி வித்தையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டிட்டாரு. இது உண்மையாக நடந்த விஷயம் இல்லை. ஷாம் தேசத்தில் இருந்து ஒரு கூட்டம் வியாபார கோஷ்டி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த சந்திரன், முழுவட்ட சந்திரன் இரண்டாக பிளந்ததை நாங்கள் கண்டோம். இது ஒரு சூனியம். நீங்க ஷாம்ல இருந்து வாரீங்க, நீங்க பார்த்தீங்களா? ஆம், நாங்கள் கண்டோம், நாங்கள் பார்த்தோம். ஷாம் திசையை நோக்கி ஒரு பாதி வந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அதே நாள் அதே இரவு இந்தியாவில் கேரள மாநிலத்தை ஆட்சி செய்த ஒரு மாமன்னர், சேரமால் பெருமாள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், சேரமால் பெருமாள், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். இந்தியாவினுடைய தென் பகுதியை சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள்.
கேரள மாநிலத்தை சேர அரசர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாள் அந்த நேரத்தில் சேரமால் பெருமாள் என்ற ஒரு அரசர் அவருடைய மாளிகையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். சந்திரன் இரண்டாக வெடித்து ரெண்டு பாதி ரெண்டு திசையை நோக்கி செல்லுகிறது. சுப்ஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம்! அவர்களுடைய வேலையாட்கள் சிப்பாய்களை கூப்பிட்டு சொன்னாரு, இதை போய் இந்த விஷயத்தை கேட்டுட்டு வாங்க. இவர்கள் போனார்கள், விஷயத்தை தேடி பார்த்தார்கள். கொஞ்சம் காலம் கழிந்தது. அரபு நாடுகளிலிருந்து அந்த காலம் அரபு நாடுகளிலிருந்து கடல் மார்க்கமாக வியாபாரிகள் கேரளாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து கொண்டிருந்த காலம். அவர்களுடைய வியாபாரம் நியாயமான வியாபாரமாக இருந்தது, நேர்மையான வியாபாரமாக இருந்தது, அழகான வியாபாரமாக இருந்தது, நம்பிக்கையாக நடந்தார்கள். இவர்களுடைய வியாபாரத்தை பார்த்து பூரித்து போன கேரள மாநிலத்தில் வாழ்ந்தவர்கள் கேட்டார்கள், நாங்கள் இதுபோன்று நம்பிக்கையானவர்களை பார்த்ததில்லை, நீங்களே இப்படி நடந்து கொள்றீங்க, இவ்வளவு நேர்மையாக இருக்கிறீங்க. சொல்லப்பட்டது, அரபிய தீபகற்பத்தில் இறைவனுடைய இறுதி தூதர் வெளிப்பட்டிருக்கிறார், அவர் சொல்லி தந்ததை தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்லித்தாரோம் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் தான் கேட்டார்கள், சந்திரன் இரண்டாக கிட்டத்தில் பிளந்தது, அது எங்களுடைய மன்னர் பார்த்து இருக்கிறார். சொன்னாங்க, இது அந்த இறுதி தூதர் காட்டிய அற்புதம் தான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதி தூதுவத்தினுடைய இறுதி அடையாளங்கள் கயாமத் நெருங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இக்தரபத்திஸ் ஸாஅ வன்ஷக்கல் கமர். கயாமத்து நாள் நெருங்கிவிட்டது, சந்திரனும் இரண்டாக பிளந்து விட்டது. கயாமத் நெருங்கக்கூடிய நேரத்தில் சந்திரன் இரண்டாக பிளக்கும், இது ஒரு அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வெளிப்பட்ட காலத்திலேயே இந்த அற்புதம், இந்த அடையாளம் நடந்து முடிந்து விட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மன்னர் இவருடைய ஆசை, இந்த இறுதி தூதரை நான் பார்க்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய ஆட்சியை துறந்து விட்டு அவருடைய குடும்பத்துக்கு கொடுத்து விட்டு அப்படியே பிரயாணம் செஞ்சு போறாரு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எழுதப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர் கடல் மார்க்கமாக பிரயாணம் செய்து வந்து மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரை தாஜுத்தீன் என்று மாற்றி கொண்டு அவர் இன்னொரு மனிதரை, இன்னொரு அரேபியரை அப்படியே தன்னுடைய நாட்டுக்கு இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும், தன்னுடைய கேரள மாநிலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் உண்மையான இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அப்படியே அழைத்து கொண்டு வருகிறார். மாலிக் பின் தீனார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதரை. கண்ணியமானவர்களே, மாலிக் பின் தீனார் நாங்கள் தாலீம் கிதாபில் படிச்சிருப்போம், அந்த மனிதர் அல்ல, இவர் வேறொரு மனிதர். மாலிக் பின் தீனார் அப்படியே கூட்டிக் கொண்டு வாராரு. வார நேரத்தில் ஒமானுடைய துறைமுகத்தில் சலாலா என்ற இடத்துல இந்த தாஜுத்தீன் வஃபாத் ஆகிறார். கடைசி அவருடைய வசியத், மாலிக் பின் தீனார், நீ என் நாட்டுக்கு போகணும், என் குடும்பத்தினத்தில் வசியத்தொண்டு சொல்லணும், முழு என்னுடைய குடும்பமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வசியத்தை சொல்ல வேண்டும், இஸ்லாத்தை படித்து கொள்ள வேண்டும், இதை நிறைவேற்றுவாயா? ஆம், நான் நிறைவேற்றுவேன். அப்படியே அவர் வருகிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை சொல்லுகிறார், படித்து கொடுக்கிறார், அவருடைய வசியத் நிறைவேற்றப்படுகிறது. முதலாவது இந்தியாவில் கேரள மாநிலத்தில் முதலாவது ஒரு பள்ளிவாசல் அமைக்கப்படுகிறது, சேரமால் மஸ்ஜித். சேரமால் மஸ்ஜித் இந்தியாவினுடைய முதலாவது பள்ளிவாசல், முழு உலகத்தினுடைய இரண்டாவது ஜும்ஆ பள்ளிவாயல். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இறுதி தூதுவத்தினுடைய அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடல் மார்க்கமாக வந்து என்னுடைய ஹபீபை நான் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு வந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கினான். அவரின் மூலமாக இந்தியாவிற்கு, கண்ணியமானவர்களே, தென் துருவத்துக்கு, இந்தியாவினுடைய தென் பகுதிக்கு இஸ்லாம் வந்திருக்கிறது. வரலாறுகளை படிக்க வேண்டும் சகோதரர்களே. என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கடைசி காலகட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். முஆஸ், யமன் தேசத்திற்கு உன்னை கவர்னராக நான் நியமிக்கிறேன்.
எதுவெல்லாம் ஒரு கவர்னர் செய்ய வேண்டுமோ அதுவெல்லாம் அழகாக படித்து கொடுத்து அனுப்புகிறார்கள். கடைசியாக போகக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்திற்கு மேல் ஏறிய உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இருந்து கொண்டு முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தை பிடித்து சொன்னார்கள், முஆஸ், யா முஆஸ், இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாஸா, இந்த வருஷத்துக்கு பின்னால சில வேளை நீ என்னை சந்திக்காமல் இருக்கக்கூடும். ஹிஜ்ரி 10ஆம் வருடம் சகோதரர்களே, இந்த வருஷத்துக்கு பின்னால் நீ மதீனாவிற்கு வந்தால் என்னை சந்திக்காமல் இருக்கக்கூடும் சொன்னார்கள். முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாஸா வகப்ரி என்று சொன்னார்கள். நீ வந்தால், நீ மதீனாவிற்கு இதற்கு பின்னால் வந்தால், இதோ என்னுடைய மஸ்ஜித், இதோ என்னுடைய கபர், இதற்கு நடுவில் தான் நீ சுற்றி திரிந்து கொண்டிருப்பாய். கண்ணியமானவர்களே, தன்னுடைய கபர் இருக்கும் இடத்தையும் காட்டினார்கள் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி அழுகிறார்கள். இந்த வருஷத்துக்கு பின்னால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டும் பிரிய போகிறார்கள். ஆத்திரம், ஆதங்கம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் அவர்களுடைய மௌத்துடைய முதலாவது செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் வெளிப்பட்ட முதலாவது செய்தி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஹிஜ்ரி 10ஆம் வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விதமான உள்ளத்தில் ஒரு மஷூரா, உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு எண்ணம், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் முஸ்லிம் உம்மாவையும் ஒன்று சேர்க்க வேண்டும், ஒரு இடத்தில் ஒன்று சேர்க்க வேண்டும். இந்த 23 வருட காலத்தினுடைய நுபுவத்தினுடைய 23 வருட காலத்தினுடைய சொல்லப்பட்ட அத்துணை விடயங்களையும் அதனுடைய சாராம்சத்தை முழு உம்மத்துக்கும் சொல்ல வேண்டும். கடைசியாக அல்லாஹ் எனக்கு தந்த இந்த அமானிதத்தை முஹம்மதாகிய நான் உங்களுக்கு நான் நிறைவேற்றினேனா என்று மக்களிடத்தில் நான் வாக்குறுதியை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆசை வெளிப்பட்ட உடனேயே ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள், இந்த வருடம் நான் ஹஜ் செய்ய மக்காவுக்கு செல்ல போகிறேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுக்கு சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்களும் ஹஜ்ஜுக்கு போக போகிறோம். இதை கேள்விப்பட்ட மதீனாவில் இருந்த அரபியர்கள், முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, மதீனாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அத்துணை அரபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அரேபியர்களும் முஸ்லிம்களும் மதீனாவை நோக்கி எப்படி ஒரு வெள்ளம் மேட்டிலிருந்து அப்படியே தண்ணீர் வெள்ளம் அப்படியே கீழே வருமோ, இது போன்று மிக வேகமாக அதிகூடிய நாட்களில் அப்படியே வந்து சேர்ந்தார்கள் மதீனாவிற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸுல்காஅதாவினுடைய மாதம் 5 நாட்கள் மீதமாக இருக்கும் நேரத்தில் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். 8 அல்லது 9 நாட்கள் பிரயாணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸுல்ஹிஜ்ஜாவினுடைய பிறை 4இல் மக்காவை வந்து அடைகிறார்கள். வணக்க வழிபாடுகள் அப்படியே ஒரு தொடர்ச்சி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸுல்ஹிஜ்ஜா ஹிஜ்ரி 10ஆம் வருடம் ஸுல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 8இல் மினாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வணக்க வழிபாடுகளை முடித்துவிட்டு அடுத்த நாள் காலை பிறை 9இல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்திற்கு செல்லுகிறார்கள். சஹாபாக்கள் அப்படியே வருகிறார்கள். அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக 5 உபதேசங்களை, 5 மெசேஜ்களை இந்த உம்மத்திற்கு சொல்லுகிறார்கள். 23 வருட காலத்தினுடைய 23 வருடம் நுபுவத்தினுடைய காலத்தினுடைய சாராம்சத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விடயமாக உம்மத்திற்கு கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, அதிலே முதலாவது விடயம் சொன்னார்கள்,
இஸ்மஉ கௌலி அய்யுஹன் நாஸ், மனிதர்களே இஸ்மஉ கௌலி என்ற வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுங்க. ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி சொன்னார்கள், லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாஸா பிஹாதல் மௌகிஃப் சொன்னார்கள், சில வேளை இந்த வருடத்திற்கு பின்னால் இந்த இடத்தில் இனிமேல் என்னை நீங்கள் சந்திக்காமல் இருக்கக்கூடும் என்று சொன்னார்கள். இரண்டாவது விடுத்த மௌத்தினுடைய அந்த செய்தியை வெளிப்படுத்தினார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, தொடர்ச்சியாக சொன்னார்கள். முதலாவது மெசேஜ், முதலாவது விடயம், அல்லாஹ் இந்த 5 விடயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கம் சாராம்சம், மார்க்கத்தினுடைய சுருக்கம் சாராம்சம். முதலாவது விடயம், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாஸா ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாஸா ஃபீ பலதிக்கும் ஹாஸா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதோ இந்த நாள், இந்த அரஃபாவினுடைய நாள் எப்படி உங்களிடத்தில் கண்ணியமோ, இந்த மாதம் துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் எப்படி உங்களிடத்தில் கண்ணியமோ சொன்னார்கள். இந்த மக்கமா நகர் வஹாஸல் பலதில் அமீன், அச்சம் தீரப்பட்ட இந்த பூமி உங்களிடத்தில் எப்படி கண்ணியமோ, இது போன்று கண்ணியம்தான் உங்களில் ஒவ்வொருவரினுடைய உயிரும், உங்கள் ஒவ்வொருவருடைய சொத்து செல்வமும், உங்களில் ஒவ்வொருவருடைய மானமும் இதை போன்று பெருமதியானது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் பெருமதியானது, சொத்து செல்வம் பெருமதியானது, அவனுடைய மானம் பெருமதியானது. ஒரு மனிதனுடைய உயிரை, ஆத்மாவை அவனுக்கு, ஒரு மனிதனுக்கு கொலை செய்ய முடியுமா? கண்ணியமானவர்களே, ஹராம். குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிம் ஹராம் தமுஹு வ இர்துஹு வ மாலுஹு. ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு, கண்ணியமானவர்களே, சில விடயங்கள் ஹராம் ஆகிறது. அவனுடைய இரத்தம் ஹராம், அவனுடைய உயிர் ஹராம், அவனுடைய பொருள் ஹராம், அவனுடைய மானம் ஹராம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இந்த விடயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய மானம் இன்று சர்வ சாதாரணமாக போக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர்தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய வீட்டிற்கு சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மனைவி வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கவில்லை. கேட்டார்கள், எங்கே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க, வந்தால் சொல்லுங்க, நான் வந்துட்டு போனேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறிய பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகும் நேரத்திலே 18 வயது, சின்ன புள்ள. கண்ணியமானவர்களே, சொல்லுகிறார்கள், உங்களுடைய இன்ன மனைவி உங்களை தேடி வந்தால், ஹஸ்புக மின் சஃபியதி கஸா வ கஸா. சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இயற்கையிலேயே ஒரு கட்டையான ஒரு பெண்மணி. அந்த கட்டை என்பதை ஒரு சாடையால் காட்டி சொன்னார்கள், உங்களுடைய இந்த மனைவி உங்களை தேடி வந்தால். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா லகத் குல்தி கலிமத்தன், நீ ஒரு வார்த்தையை இப்ப சொன்னாய், இந்த வார்த்தையை தூக்கி லவ் முஸிஜத்தில் பஹர், கடலில் கலக்கப்பட்டால், லமஸஜத்ஹு, அந்த கடலினுடைய இயற்கை தன்மை, அந்த உப்பு தன்மை இழந்து அது கசப்பாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். அப்படி வார்த்தை. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய மானம் ஹராம், இன்னொரு மனிதனுக்கு ஹராம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஅராஜுடைய பயணத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரகம் காட்டப்பட்டது. அதிலே ஒரு மனிதரை காட்டப்பட்டது. கைகளில் மிகப்பெரிய நகங்கள், செம்பினால் உருவாக்கப்பட்ட நகங்கள்,
அந்த நகங்களை தன்னுடைய முகத்தில் அப்படியே குத்துகிறார். எப்படி ஒரு கூர்மையான கத்தி சதைகளை கிழித்துக் கொள்ளுமோ அதுபோல் அப்படியே முகத்தை அப்படி கிழித்துக் கொள்கிறார். சதைகள் தொங்குகிறது. சிறிது நேரத்தின் பின்னர் மறுபடியும் சதைகள் ஒட்டிப்படுகிறது. மறுபடியும் தன்னுடைய முகத்தில் அந்த நகத்தை நுழைக்கிறார். அப்படி கீறி கிழிக்கிறார். சதைகள் தொங்குகிறது. மறுபடியும் ஒட்டிக்கொள்கிறது. இப்படி தனக்குத்தானே வேதனை செய்து கொண்டிருக்கிறார். யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இவர் யார்? இவர்தான் உலகத்தில் அடுத்த மனிதனுடைய மானத்தில் விளையாடியவர். அடுத்த மனிதனுடைய மானத்தில் விளையாடியவர். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, ஒரு 10 பேர் இருந்தா ஒருத்தர் அந்த இடத்துல ஹீரோவா ஆயிடுவார். இவர் என்ன தெரியுமா செய்வாரு? அடுத்தவர்களை சிரிப்பு காட்டுறதுக்காக வேண்டி இவர் என்ன தெரியுமா செய்வாரு? அடுத்தவர்களை சிரிப்பு காட்டுறதுக்காக வேண்டி அவன்ட குறை, இவன்ட குறை, இவன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான், கட்டையா நெட்டையா கருப்பா வெள்ளையா அசிங்கமா அழகா, இதை பத்தி அப்படியே வர்ணிச்சு நீ போடா நீ இப்படி, நீ போடா நீ இப்படி. கண்ணியமானவர்களே, இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சு இவருக்கு என்ன தெரியுமா? இவருக்கு ஆசை இந்த 10 பேரும் சிரிக்கும். அடுத்தவர் சிரிப்பதற்காக வேண்டி யார் ஒரு மனிதனுடைய மானத்தில் விளையாடுவாரோ அவர் அவருடைய தங்குமிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விளையாட்டல்ல. அடுத்தவன் கட்டையாக இருந்தா ஏன் உனக்கு அது? அவன் நினைச்ச அவன் கட்டையாக பிறந்திருக்கிறான். அல்லாஹ் அவனை கட்டையா படைச்சிருக்கிறான். அல்லாஹ் அவனை நீளமாக படைச்சிருக்கிறான். அல்லாஹ் அவனுக்கு குறைய வச்சிருக்கிறான். நீ அல்லாஹ்வுடைய படைக்கோலத்தையே நீ கேவலப்படுத்துறாய். அல்லாஹ்வுக்கே ரோஷம் வர விடயத்தை நீ செய்கிறாய். அதுதான் அந்த தண்டனை. என்ன தெரியுமா? நரகத்தில் உன்னை எடுத்து அமைச்சுக்கொள். கண்ணியமானவர்களே, அடுத்தவனை பத்தி பேச அனுமதி கிடையாது. ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாருக்கும் அனுமதி கிடையாது. அடுத்த மனிதனுடைய மானத்தில் விளையாடுவது, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவது இந்த விடயத்தை சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், இரண்டாவது மெசேஜ், அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தினுடைய எல்லா விடயங்களையும் இப்பொழுது நான் இந்த ஹஜ்ஜத்துல் வதா, இந்த அரஃபாவினுடைய மைதானத்தில், இந்த இறுதி ஹஜ்ஜில் என்னுடைய காலுக்கு கீழால் வைத்து புதைத்து விடுகிறேன். ஜாஹிலியா காலத்தினுடைய கலாச்சாரம், வணக்க வழிபாடுகள், கொள்கை கோட்பாடுகள், அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள், மூட கொள்கைகள், அவர்களினுடைய பழிக்கு பழி வாங்குகிற விடயங்கள், அத்துணை விடயத்தையும் இந்த நாளில் இந்த இடத்தில் என்னுடைய காலுக்கு கீழால் வைத்து புதைத்து விடுகிறேன். இதற்கு பின்னால் ஜாஹிலியா காலத்தில் நடந்த எந்த ஒரு விடயத்திற்கும் யாருக்கும் பழிக்கு பழி வாங்க முடியாது சொல்லிவிட்டு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, முதலாவது ஜாஹிலியா காலத்தில் நடந்த, என்னுடைய குடும்பத்தில் நடந்த கொலை, ரபிஆவினுடைய மகன் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவதை நான் இன்றைக்கு ஹராமாக்குகிறேன். நான் ஒரு நாளும் பழிக்கு பழி வாங்க மாட்டேன் என்று சொல்றாரு. கண்ணியமானவர்களே, திரும்பவும் சொல்றாரு, ஜாஹிலியா காலத்தில் எடுக்கப்பட்ட கடனுக்குரிய வட்டி இன்றோடு நான் என்னுடைய காலுக்கு கீழால் வைத்து புதைத்து விடுகிறேன். முதலாவது என்னுடைய குடும்பத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சாச்சா, இவர் கொடுத்த கடனுக்குரிய வட்டியை முதலாவது என்ற காலுக்கு கீழால் வச்சு நான் புதைக்கிறேன் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, இதில் என்ன விளங்குது தெரியுமா? என்ன விளங்குது தெரியுமா? ஒரு ஊரினுடைய தலைவன், ஒரு நாட்டினுடைய தலைவன், ஒரு கிராமத்தினுடைய தலைவன், ஒரு நிறுவனத்தின் தலைவன், ஒரு நிர்வாகத்தின் தலைவன், ஒரு மஸ்ஜிதினுடைய தலைவன், ஒரு ஊரினுடைய தலைவன், யாராக இருந்தாலும் இதை பார்த்து படிக்க வேண்டும். முதலாவது எனக்கு கீழால் யாராவது ஒருவருடைய, எனக்கு கீழால் இருப்பவர்களுக்கு ஒரு விடயத்தை நான் அமுல்படுத்த வேண்டுமா? முதலாவது அதை நான் செய்யும். முதலாவது நான் செய்யும். ஜாஹிலியா காலத்தில் நடந்த கொலையை, அதற்கு பழிக்கு பழி வாங்குவதை இன்றோடு நான் ஹராமாக்குகிறேன்.
முதலாவது ஏண்ட குடும்பத்தில் நடந்த கொலைக்கு நான் ஒரு பொழுதும் பழிக்கு பழி வாங்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது முன் வந்தார். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு யாருக்கிட்ட இந்த பழக்கம்? எந்த தலைவரிடத்தில் இருக்கிறது? இன்னைக்கு வாப்பா குடும்ப தலைவன் 7 வயதாகினால் மகனை பள்ளிக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் இவர் படுத்து கொண்டு சொல்லுவாரு, மகன் தொலை போகலையா, சுபோக்கு போகலையா, வாப்பா மறுபடியும் இவர் கேட்ட அப்படிங்க, வாப்பா நீங்க கொரட்டை விட்டு கொண்டிருக்கீங்க, நீங்களும் வாங்க என்று சொன்னா எப்படி இருக்கும்? கண்ணியமானவர்களே, முதலாவது வாப்பா எழும்பணும். வாப்பா எழும்பி மகனை எழுப்பாட்டி பள்ளிக்கு கூட்டி வரணும். கண்ணியமானவர்களே, என்ன நடக்குது சமூகத்தில்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7 வயசுல பிள்ளைக்கு தொலை சொல்லுங்க, உலமாக்கள் எழுதுறாங்க. அது எப்படி தெரியுமா சொல்லணும்? வாப்பா 5 நேரம் புள்ளைய கை கிட்டால பிடிச்சி மஸ்ஜிதுக்கு கூட்டி வரணும். 3 வருஷம் இப்படி இவர் 5 நேரம் தொலை கூட்டி வந்துட்டால் புள்ள 10 வயசுல அவர் ஒட்டவ தொலை பழகிடுவார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாப்பா வீட்டில் இல்லை, வாப்பா ஒரு இடத்துல இருக்கிறார் என்றால் 5 நேரம் அசான் சொல்றதுக்கு முன்னால வாப்பா மெசேஜை கொடுக்கணும், புள்ளைய பள்ளிக்கு அனுப்புங்க. இதுதான் முறை. வாப்பா குசினில, வாப்பா டாய்லெட்ல, வாப்பா தூங்குற காமரையில இருந்து கொண்டு மகன் போங்க வாங்க சொல்லுது. வாப்பட வாயில சிகரெட், மகனுக்கு சொல்றாரு நீ சிகரெட் குடிக்கிறியாமேனா? கண்ணியமானவர்களை, நடக்குதா இல்லையா? நாங்கள் அன்றாதபுரத்தில் இருந்து வரல, நாங்கள் கொழும்புல இருந்தா வந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஹஸ்ரத் தோட்டத்திலிருந்து வந்திருக்கிறாரு, காட்டிலிருந்து எங்கேருந்து வரல, இதே கொழும்புல இருந்தா வந்திருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஊரினுடைய தலைவன், மஸ்ஜிதினுடைய தலைவன், இன்னைக்கு மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் தலைவர்கள் தலையங்கம் கொடுக்கிறது ஹஸ்ரத்துக்கு. ஹஸ்ரத் உம்மா அப்பாவை பத்தி பேசுங்க, ஹஸ்ரத் வட்டியை பத்தி பேசுங்க. கண்ணியமானவர்களே, ஒரு பள்ளிவாசலினுடைய தலைவர் சமீபத்தில் கேள்விப்பட்ட ஞாபகம், ஒரு பள்ளிவாசலினுடைய தலைவரினுடைய உம்மா இன்னொரு பள்ளிவாசலில் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, எப்படி காலம், எப்படியாப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹஸ்ரத் கொஞ்சம் அந்த இண்டோர் விளையாடுறாங்க, அதை பத்தி பேசுங்க. இவர் அந்த நைட்ல அவர் இண்டோர்ல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, தனக்கு கீழால் இருப்பவர்களுக்கு ஒரு விடயத்தை நான் அமுல்படுத்த வேண்டுமா? முதலாவது நான் செய்யணும், அது நான் செய்யணும். நான் செய்யறத பார்த்தா பின்னால் இருப்பவர்கள் செய்வார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்ய விடல்ல, திருப்பி அனுப்பப்பட்டார்கள். இப்ப தன்னுடைய சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு போகணும் மதீனாவுக்கு, மக்காவுக்கு எடுக்கல்ல, உம்ரா செய்ய விடல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப என்ன செய்யறது? சஹாபாக்கள் என்ன சொல்லியும் ஆத்திரம், ஆதங்கம், உம்ரா செய்யாம நாங்க வரமாட்டோம் என்று இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சொல்லுகிறாள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், முதலாவது நீங்க மொட்டை அடிங்க, நீங்க முடிய வலிங்க, நீங்க அப்படி மதீனாவை நோக்கி போங்க, பின்னால எல்லாரும் மொட்டை அடிச்சு அப்படி வருவாங்க. தலைவன் செய்ய வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லி திருத்த வேண்டிய சமூகம் அல்ல, செய்து காட்டி திருத்த வேண்டும் சமூகத்தை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, 3வது மெசேஜ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிக முக்கியமான சப்ஜெக்ட், இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உலமாக்கள் இதை 2 சாப்டராக பிரிக்கிறாங்க. எப்படி பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயப்படுவது, திருமணத்திற்கு முன்னால், திருமணத்திற்கு பின்னால் 2 சாப்டர். வாலிப ஆண்களே, வாலிபர்களே, திருமணம் முடிப்பதற்கு நெருக்கமாக இருப்பவர்களே, மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணத்திற்கு முன்னால் இன்றைக்கு பாருங்க, பெண்களோடு சர்வசாதாரணமாக
வாலிபர்கள் பழகுகிறார்கள், பேசுகிறார்கள், காதலிக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு பெண்ணை காதலிப்பதென்பது கண்ணியமானவர்களே, அது மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டத்தை எடுத்து பார்ப்போம் என்றால் அது ஹராம். இது ஒன்றல்ல, இது அப்படியே வாரது. ஒத்தன் 10 பேரை வச்சு அப்படியே காதலிச்சு கொண்டு போறான். ஒத்தனுக்கு 15 பேர். இப்படியே போகுது காலம். இவருக்கு என்ன தெரியுமா நியத்? இவருக்கு சாய்ஸ் பண்ணணும். நல்ல சாலிஹான புள்ள கிடைக்கும். கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா கூத்தையும் போட்டுட்டு வந்து கேட்கிறது, ஹஸ்ரத் ஒரு துவா சொல்லித்தாங்க ஹஸ்ரத், சாலிஹான பொம்பளை கிடைக்கணும், சாலிஹான மனைவி கிடைக்கணும், அவள் தஹஜ்ஜுல குர்ஆன் ஓதுற சத்தத்தை கேட்டு நான் எழும்போனும். எழும்புவாய் நீ, கிடைக்கும் உனக்கு. உள்ள ஊர்ல எல்லா இடத்திலையும் பெண்களை காதலித்து காதலித்து ஓண்ட உள்ளத்தில் ஏதோ ஒரு எண்ணம், அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய விடயத்தில் சொன்னதை மறந்துவிட்டு மனம் போன போக்கில் எத்தனையோ செட், எத்தனையோ மெசேஜஸ். திருமணத்துக்கு முன்னால் எல்லாம் முடிஞ்சு வீட்டுல இப்ப சீரியஸா பாக்குறாங்க, பொண்ணு பாக்குறாங்க. இப்ப தஹஜ்ஜுல தலையடிச்சு அழுறாரு, யா அல்லாஹ் சாலிஹான ஒரு பெண் எனக்கு தந்துடு. ஒரு நாளும் கிடைக்காது, ஒரு நாளும் கிடைக்காது. உங்களுடைய வாலிப பருவத்தில் திருமணத்திற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வோடு எப்படி நடந்து கொண்டீர்களோ, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறதோ, இது போன்ற ஒரு மனைவியை தான் அல்லாஹ் அமைத்து தருவான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது திருமணத்திற்கு முன்னால் பெண்களுடைய விடயத்தில் பயந்து கொள்ளுங்கள். ஒரு பெண் அவர் மிருதுவானவள், தன்னை லேசாக அடுத்தவரிடத்தில் அர்ப்பணிப்பவள். கண்ணியமானவர்களே, ஒருத்தன் நல்லவன் என்று விளங்கிட்டால் தன்னை அப்படி அர்ப்பணிச்சிருவாள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 15 பெண்களை அப்படியே வச்சு இவர் திருமணம் முடிக்கிறதாக நம்பி ஏமாத்தி, இந்த பெண்களினுடைய சாபம் இவன் வாழ்க்கையை சீரழிச்சு போட்டு, வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். இதுதான் திருமணத்திற்கு முன்னால் பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். திருமணத்திற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய திருமணத்திற்கு பின்னால் பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அது என்ன விடயம்? கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமானிதமாக ஒரு பெண்ணை நீங்கள் கைப்பிடிச்சிருக்கிறீங்க, மகர் கொடுத்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அவர்களை ஹலால் ஆக்கி இருக்கிறீங்க, அவர்களுக்கு நீங்க ஆடை கொடுக்கணும், அவர்களுக்கு நீங்க வீடு கொடுக்கணும், அவர்களுக்கு நீங்க கண்ணியமானவர்களே நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அந்த சாப்பாடு அவர்களுக்கு கொடுக்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இது திருமணத்துக்கு முன்னால இவர் சொல்றது, எனக்கு வீடு வேணும், எனக்கு வாகனம் வேணும், எனக்கு வரதட்சணை வேண்டும், அப்படியே ஒரு லிஸ்ட் ஒன்று போடுறாரு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது டெலிகாஸ்ட் ஆகிறதுனால நான் கொஞ்சம் அமைதியா பேசுறேன், இல்லாட்டி காரசூரம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது டெலிகாஸ்ட் பண்ணப்படுறதுனால கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளணும். வீடு கேட்கிறான், காணி கேட்கிறான், வெக்கம் கெட்டவன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பகுதிகளில் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அந்த லிஸ்ட்ல நீங்க எதெல்லாம் வரதட்சணையாக எதிர்பார்க்கிறீங்க. இவர் ரைட் போடுவார், 2 மாடி வீடு, டைல்ஸ் பிடிச்ச வீடு. இவர் ரைட் போடுவார், எனக்கு பைக்கா காராண்டு இவர் ரைட் போடுவார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, வெக்கம் வெக்கம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த மெசேஜ். உங்களுக்கு விருப்பம் இல்லாத யாராவது ஒருவர் உங்களுடைய மனைவி தன்னுடைய வீட்டுக்கு அனுமதித்தால், உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒருவரை அனுமதித்தால் அவர்களுக்கு உங்களுக்கு அடிக்கலாம். கைர முபர்ரஹின், அவர்களுக்கு காயம் ஏற்படாத முறையில் அடிக்கணும். இன்னைக்கு அடிக்கிறது அடிச்சு மூஞ்ச உடைச்சு போடுறது. இவர்கிட்ட வீரத்தை காட்டுறது வீட்டில்,
இவர் ஆம்பள வீட்டுல வெளிய பூனை, வெளிய பூஸ்குட்டி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெளிய வீட்டுல சிங்கம். மகள் கண்டால் நடுங்குறாள், மனைவி கண்டால் குசினிக்கு ஓடுறாள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீரமும் பலமும் வீட்டில், வெளியே வந்தா சின்ன புள்ள. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கைர முபர்ரஹின், காயம் வராத வண்ணம் அடிங்க. லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத, கன்னத்துக்கு அடிப்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, கன்னத்துக்கு அடிப்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அதிலே மிக முக்கியம் மனைவிக்கு அடிக்கிறவர். கண்ணியமானவர்களே, கன்னத்துக்கு அடிக்கலுமா? இந்த பயான நேத்தோர இடத்துல பண்ணின நேரம் ஒருத்தர் வந்து கேட்டாரு. நான் நினைச்சேன் இவர் கேட்பார், என்னதா இப்படியா இருக்கும் ஹஸ்ரத், நான் அடிச்சிருக்கேன், இதுக்கு என்ன சரி தோக ஹஸ்ரத், இவர் செய்கிற வேலைக்கு அடிக்காம என்ன செய்யன்னு கேட்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு மனைவிக்கு கன்னத்தில் அடித்த வரலாறை காட்டுங்கள் இந்த இடத்தில். கண்ணியமானவர்களே, கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். கிட்ட இருந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட வாப்பாக்கு கோபம் போயிட்டு கன்னத்துக்கு கையோங்கிட்டாங்க. சொன்னாங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு உங்களை கூப்பிட்டது எனக்கும் அவளுக்கும் மத்தியில தீர்ப்பு சொல்றதுக்கு தவிர அடிக்கிறதுக்கு கூப்பிடலன்னு சொன்னாங்க. இதுதான் வாழ்க்கை. கண்ணியமான, இதுதான் கணவன். இதை படிக்கணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னார்கள் நாலாவது மெசேஜ் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் விட்டுவிட்டு செல்லுகிறேன். அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு நாளும் வழி தவறவே மாட்டீர்கள். ஒரு நாளும் வழி தவறவே மாட்டீர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னார்கள் அதுதான் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். இதை உங்களுக்கு நான் விட்டு செல்லுகிறேன். இதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு நாளும் வழி தவறவே மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு உலகத்திற்கும் முன்மாதிரி, முழு உலகத்திற்கும் வழிகாட்டி, முழு உலகத்தினுடைய நோய் நிவாரணி, முழு உலகத்தினுடைய தீர்வு சொல்யூஷன், முழு உலகத்தினுடைய ஈருலக வெற்றி இதோ இந்த குர்ஆன். கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் இந்த குர்ஆனை, இதிலுள்ள விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பார்களோ அவர்கள் ஒரு நாளும் வழி தவற மாட்டார்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய வேதத்தை உங்களுக்கு நான் விட்டு செல்லுகிறேன். இதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு நாளும் வழி தவற மாட்டீர்கள். நான்காவது மெசேஜ் சொன்னார்கள். ஐந்தாவது விடயம் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்னஹு லா நபிய்ய பஅதி, எனக்கு பின்னால இனி ஒரு பொழுதும் எந்த ஒரு நபியும் வரமாட்டார். வலா உம்மத பஅதகும், உங்களுக்கு பின்னால், இதுக்கு பின்னால எந்த ஒரு சமூகமும் வரமாட்டார்கள் சொன்னார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், ஃபஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வஸல்லு ஹம்ஸகும், 5 நேரம் தொழுங்கள், வஅத்து ஸகாத் அம்வாலிக்கும், ஜகாத் கொடுங்கள் சொன்னார்கள். நோன்பு பிடியுங்கள். இப்படி 5 கடமைகளை சொல்லி ஹஜ்ஜு சொன்னார்கள். ஹஜ் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பைத்தை ஹஜ் செய்யுங்கள். உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் அடிபணியுங்கள், அவர்களுடைய பேச்சை கேளுங்க என்று சொல்லிட்டு, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சப்ஜெக்டை முடிக்கிற வண்ணமாக 23 வருட காலத்தினுடைய சாராம்சம் 5 விடயத்தை சொல்லி முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். கியாமத்தில் அல்லாஹ்
என்னைய பத்தி உங்களிடத்துல கேட்பான். வஅன்தும் தஸ்அலூன அன்னி வஅன்தும் தஸ்அலூன அன்னி. கியாமத்துல அல்லாஹ் என்ன பத்தி கேட்பான். இந்த 23 வருட கால நுபுவத்தினுடைய காலத்தில் இந்த அமானிதத்தை முஹம்மது ஆகியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நிறைவேற்றினாரா? அமானிதத்தை சொன்னாரா? நான் சொன்ன அத்தனை விடயங்களையும் இவர் உங்களுக்கு எத்தி வைத்தாரா? ஃபமா அன்தும் காயிலூன். சஹாபாக்கள் 1,24,000 சஹாபாக்கள் அந்த அரஃபாவினுடைய மைதானத்தில் கேட்டார்கள், சொன்னார்கள், ஃபமா அன்தும் காயிலூன். கியாமத்தில் அல்லாஹ் என்னைய பற்றி கேட்டால் நீங்களாம் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படிக்கணும் சகோதரர்களே, படிக்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் முன்மாதிரியை போன்று வேறு யாருடைய வாழ்க்கையிலும் இல்லை. கேட்டார்கள், என்னைய பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்ணியமானவர்களே, ஒரு தலைவன் தன்னுடைய பொறுப்பு முடியக்கூடிய நேரத்தில் எப்பயாவது தனக்கு கீழால் இருப்பவர்களை பார்த்து, அது குடும்ப பொறுப்புதாரியாக இருக்கலாம், ஊரினுடைய பொறுப்புதாரியாக இருக்கலாம், ஒரு தலைவன் குடும்ப பொறுப்புதாரியாக இருக்கலாம், ஊரின் பொறுப்புதாரியாக இருக்கலாம், மஸ்ஜிதுடைய பொறுப்புதாரியாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தின் பொறுப்புதாரியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் தன்னுடைய காலமும் நேரமும் அல்லது கடைசி தருணம் தன்னுடைய உயிர் பிரியும் பொழுதாவது, நான் உங்களுக்கு அமானிதத்தை நிறைவேற்றினேனா கியாமத்தில் அல்லாஹ் என்னைய பற்றி கேட்பான். அப்படி கேட்டால் என்னைய பற்றி என்ன சொல்லுவீங்கன்னு யாராவது கேட்டிருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, கிடையவே கிடையாது. வரலாறும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. ஒரே ஒரு தலைவன், ஒரே ஒரு சரித்திரம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமா அன்தும் காயிலூன். நீங்க எல்லாம் என்னைய பத்தி என்ன சொல்லுவீங்க? சொன்னார்கள், நஷ்ஹது அன்னக கத் பல்லக்த வ அத்தைத வ நஸஹ்த. யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லுவோம், அல்லாஹ் எதை சொன்னானோ அதை நீங்கள் எங்களுக்கு எத்தி வச்சிங்க, எங்களுக்கு நீங்கள் அதை எத்தி வச்சிங்க, நிறைவேற்றினீங்க, எங்களுக்கு அதை நசீஹத்தாக சொன்னீங்க. கண்ணியமானவர்களே, இப்படி சஹாபாக்கள் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம். வானத்தின் பக்கம் தன்னுடைய விரலை உயர்த்தி, சப்பாபா ஆள் காட்டி விரலை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத். யா அல்லாஹ், இதோ என்னுடைய சஹாபாக்கள், என்னுடைய தோழர்கள், இதோ முஸ்லிம்கள், நான் நீ தந்த இந்த அமானிதத்தை இவர்களுக்கு நிறைவேற்றி விட்டேன் என்பதற்கு இவர்கள் சாட்சியாளர்களாக சாட்சி சொல்லுகிறார்கள். இதற்கு நீ சாட்சியாளராக இரு என்பதாக அல்லாஹ்வை பார்த்து 3 விடுத்தம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் கடைசி குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் இந்த மார்க்கம் உங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. வ அத்மம்து அலைக்கும், உங்களுக்கு நான் இதை பூர்த்தியாக்கி விட்டேன். அல்லாஹ் இறக்குகிறான். கண்ணியமானவர்களே, இந்த ஆயத் இறங்கினதுக்கு பின்னால கடைசியாக இன்னொரு ஆயத் மாத்திரம்தான் இறங்கியது. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். இந்த ஆயத் மாத்திரம்தான் இறங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய சம்பவத்திற்கு பின்னால் சரியாக 3 மாத காலங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஜுல்ஹிஜ்ஜாவினுடைய அந்த மாதம் முடிவடைந்து அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 11 ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 இதே நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ்
நாளைய தினம் வரக்கூடிய கண்ணியமான ஒரு ஆலிம் இன்ஷா அல்லாஹ் அதை உங்களுக்கு எத்தி வைப்பார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, கடைசியாக 23 வருட காலத்தினுடைய சாராம்சம், சுருக்கத்தை கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து சொன்னார்கள். அந்த விடயத்தை வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். சிறந்தவர்களாக வாழ்ந்து சிறந்தவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். ரப்பே நீ இரக்கமானவன் யா அல்லாஹ், ரப்பே நீ சங்கையானவன் யா அல்லாஹ், நீ அரசர்களுக்கெல்லாம் அரசன் யா அல்லாஹ். 7 வானங்களுடைய ஆட்சி ஓண்ட கைவசம் ரஹ்மானே, 7 பூமிகளுடைய ஆட்சி ஓண்ட கைவசம் ரஹ்மானே, இடைப்பட்ட அத்துணை வஸ்துகளுக்கும் நீ சொந்தக்கார ரப்பு யா அல்லாஹ். உலகத்தில் எது நடந்தாலும் உனக்கு தெரியாமல் இல்லை யா அல்லாஹ். இந்த உலகத்தில் யா அல்லாஹ், யா அல்லாஹ், கோடான கோடி மனிதர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் நினைப்பவற்றையும் நீ அறிந்த ரப்பு யா அல்லாஹ். யா அல்லாஹ், கோடான கோடி மரங்கள், அந்த மரங்களிலிருந்து காய்ந்த இலைகள் விழுறதாக இருந்தாலும் ரப்பே ரஹ்மானே நீ அறிஞ்ச தெரிஞ்ச ரப்பு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், தவறுகள் தப்புகள் செஞ்ச உன்னிடத்திலிருந்து தப்பிக்க முடியாது ரஹ்மானே யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா எங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களோட உம்மா அப்பா ஸ்ரீதேவிகளை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களோட உஸ்தாத்மார்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். இதோ யா அல்லாஹ், ஒரு கண்ணியம் பொதிந்த சிறப்பு மிகுந்த மேன்மை மிகுந்த ஒரு மாதத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசினோம், கேட்டோம் யா அல்லாஹ். இவர்களுடைய சரிதைகளை படித்தோம் ரஹ்மானே. தொடர்ச்சியாக 11-12 நாட்கள் இதே அமர்வில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்தோம் ரஹ்மானே. இந்த அத்துணை வாழ்க்கையும் வரலாறுகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் நசீபாக்கிடியா அல்லாஹ், எங்களோட வாழ்க்கையில் பிரதிபலிக்க செஞ்சிடியா அல்லாஹ். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது என்று நீ சொல்லி இருக்கிறாய் ரஹ்மானே. எங்களுடைய எல்லா முன்மாதிரியுடைய விடயத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் ரஹ்மானே. பாவங்கள் செஞ்சு செஞ்சு உள்ளம் கருத்து போயிட்டு இருக்குது யா அல்லாஹ், துருப்பிடிச்சு போயிட்டு இருக்குது யா அல்லாஹ், முகங்கள் கருத்து இருக்குது ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை எங்களோட நெத்தியில நீ எழுதி ஒட்டி இருந்தால் எங்களோட யாரும் பேச மாட்டார்கள் யா அல்லாஹ், கதைக்க மாட்டார்கள் யா அல்லாஹ், சிரிக்க மாட்டார்கள் யா அல்லாஹ். அப்படி இரவிலையும் பகல்லையும் இருட்டிலையும் வெளிச்சத்திலையும் மறைவாக அதிகமான பாவங்கள் செஞ்சு விட்டோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் செஞ்ச தவறு எங்களோட மனைவி மக்களுக்கு தெரியாது யா அல்லாஹ், நாங்கள் செஞ்ச தவறு எங்களுடைய குழந்தை குட்டிகளுக்கு தெரியாது யா அல்லாஹ், நாங்கள் செஞ்ச தவறு எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாங்கள் செய்கிற நேரம் நீ பார்த்து கொண்டிருந்தாய் ரஹ்மானே, எங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். கடைசி நேரத்தை, கடைசி முடிவை சிறந்த முடிவாக எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். கடைசி மூச்சை யா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பிரியக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடியா அல்லாஹ். முழுமையாக முழு வாழ்க்கையிலும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடியா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.